அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது. நீ ஒரு ஜுத்தாரில் அணையக்கூடாது. நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. ஓம் சாந்தி. காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி கிடையாது, அனுமதி இல்லை அப்படிங்கிறத பற்றி என்னுடைய 3வது நாள். இந்த அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எனக்கு புரியல. அது புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ உலகத்துல கூட ஏதாவது சட்டம் திட்டங்களை மீறுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பனிஷ்மெண்ட் அதிகமா இருக்கு. எதை தடை செய்யப்பட்டதோ அதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தண்டனை அதிகமா இருக்கு. சில நேரம் இந்த சட்ட மீறுதல் கொஞ்ச நேரத்துக்காக துக்கம் கொடுக்குது, கஷ்டத்தை அனுபவம் பண்ண வைக்குது. சில நேரம் லைஃப் லாங்குக்கும் கொடுத்துருது. இந்த மாதிரியான மீறல்கள் பாதிக்குது எல்லாரையுமே. எப்படி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் போடணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு ரோட்ல போகும்போது. ஆனால் நம்ம போடாமல் போயிட்டோம், அதனால ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால அடிபட்டுடுச்சு. நான் ஹெல்மெட் போடாதனால ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்மளுடைய லைஃப் ஃபுல்லாக கூட இருக்கலாம். சில நேரம் அந்த மாதிரி கூட சில நேரம் அடிபடும். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்திருக்கலாம், அதனால அது தழும்பு இருக்கும். அது நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும். நான் எதை செய்யக்கூடாதுன்னு இருந்ததோ, செய்யக்கூடாது செஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அந்த முகத்துல ஒரு தழும்பு வந்துருச்சு. அதனால தவறுகள் எங்க மீறப்படுமோ, கட்டளைகள் எங்க அனுமதி இல்லாதது, அங்க அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டதா இருக்குதோ, அதை நம்ம மீறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில படக்கூடிய அந்த வலியானது சில நேரங்கள்ல நீண்டதாக அமைஞ்சிருது. அதனால பாபா கூட அதே போல இதெல்லாம் பண்ணக்கூடாது, அனுமதி கிடையாது, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைய முரளியில சொல்றாரு. இன்றைய முரளிக்கான டேட் பார்த்தீங்கன்னா 20/2/2005. முரளி என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இதயபூர்வமாக என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க, அப்பொழுது அனைத்து அவிநாசியான கஜானாக்களுக்கும் நீங்க எஜமானர்களாக ஆகிருவீங்க, கூடவே கவலை இல்லாத மகாராஜாவா இருவீங்க. ஒண்டர்ஃபுல்லான டாபிக்ல இதயபூர்வமாக மேரா பாபா நேத்து கூட பார்த்தோம்ல. இதயத்துல இருந்து, உள்ளத்துல இருந்து, மனசுல இருந்து, பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்து மேரா பாபா அப்படிங்கிறது எப்போ வருமோ அப்ப எல்லா கஜானாக்களுக்கும் நம்ம கஜானாக்களும் நிறைஞ்சவங்களாயிரும். அழியாத கஜானாக்கள், கூடவே கவலை இல்லாத மகாராஜா ஆயிடலாம்.
மேரா பாபாங்கிற ஒரு வார்த்தை. இதுல பாத்தீங்கன்னா அப்ப 3 வாணி கண்டினியூவா மேரா பாபாங்கிறது வருது. மேரா பாபா அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் கூட இந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2005 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு கூட பாபா சொன்னாரு இது ஒரு கோல்டன் சாவி. முந்தா நாள் கோல்டன் சாவியை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்னா, மறந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? கோல்டன் கிடைக்காது, கோல்டு கிடைக்காது. இந்த கோல்டன் சாவி மேரா பாபா, என்னுடைய பாபா, அதுவும் இதயத்துல இருந்து வரணும். அப்பதான் அது கோல்டு, இல்லைன்னா அது இரும்பு. அப்ப கஜானா அவனுடைய பூட்டு திறக்காது. இதயத்திலிருந்து மேரா பாபா, என்னுடைய பாபா. இப்ப பாத்தீங்கன்னா லௌகீக அப்பாவை கூட பாபாங்கிறோம். ஊர்ல ஏதாவது பெரியவங்க இருந்தா கூட அவங்களையும் பாபான்றாங்க. மத குருக்களையும் பாபாங்கிறாங்க. அதனால நிறைய பாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போ உலகத்துல. ஹிந்துஸ்ல தான் பாபான்னு சொல்றாங்க, கிறிஸ்டின்ஸ்லயும் பாபாங்கிறாங்க, முஸ்லீம்ஸ்லயும் பாபாங்கிறாங்க. அதனால நம்ம ஞானத்துக்கு வரக்கு முன்னாடி கூட நிறைய பாபாக்களை நம்ம நினைச்சிட்டு தான் இருந்தோம், அவங்கள வழிபட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ ஒரிஜினலாக பாபா அப்படிங்கிற ஆத்மாவுடைய தந்தை கிடைச்சிட்டார். ஒரு சுபி சந்த் இருந்தாரு. சுபி சந்த்ன்னு சொல்றதை விட அவர் ஒரு இப்ராஹிம்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இப்ராஹிம் சுபி சந்த், அவருடைய பேர் இப்ராஹிம். அவரு பாக்குறாரு, ஒரு ரொம்ப நல்ல வசதியான ஒருத்தர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இளைஞன், வயசு கம்மி, உடல் நல்ல திடகாத்திரமா இருக்குது. அவர் பாக்குறாரு, அவரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் பார்த்தோன்னே இப்ராஹிம் இந்த சுபி சந்த் பாக்குறாரு. பார்த்தோன்னே என்ன இது நடக்குது அப்படின்ட்டு அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, என்ன குழந்தை பண்ற? பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக? சாப்பிட்றதுக்கு. சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒரு கடையில, ஒரு உணவகத்துல அவர் வேலைக்கு, ஒரு ஹோட்டல்ல அவருக்கு வேலை கொடுக்குறாரு. அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அந்த இடத்துல இருந்து சாப்பாடு கொண்டு சேர்ப்பாங்க. அப்படியாக ஒரு நாள் இவர் போறாரு, வேற ஒரு கிராமத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அங்க நிறைய குழந்தைங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் எல்லாத்தையும், அங்க ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. என்னன்னா, அங்க ஒரு காகம் இருந்தது. காகம் பாத்தீங்கன்னா அதுக்கு கண்ணு இல்லை, அது நடக்க முடியாது. அப்போ இன்னொரு காகம் இன்னொரு பறவை அதுக்கு சாப்பாடு கொடுத்தது. அப்ப இவர் நினைக்கிறாரு, கடவுள் எல்லாருக்கும் எப்படியும் சாப்பாடு கொடுப்பாரு. என்னதான் முடியாத நிலை இருந்தா கூட அவங்களுக்குன்னு அவரு கடவுள் உதவி பண்றதுக்கு யாரையா ஒருத்தரை அனுப்புறாரு. அப்ப நம்ம எதுக்கு இந்த இதெல்லாம் போட்டு மண்டையை உடைச்சிட்டு, நமக்கு கடவுளை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்ததெல்லாம் அந்த ஊர்ல உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு ஃபுட்டெல்லாம் அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா அந்த இப்ராஹிம் அப்படிங்கிற சுபி சந்த் பாக்குறாரு, அதே இளைஞன் மீண்டும் அதே இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அதே பஜார்ல. அவன் மறுபடியும் கூப்பிட்டு கேட்கிறார், நேத்து உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தேன், நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஈஸியான வேலை, சாப்பாடு அங்கேயே சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் அங்க வேலையே, உனக்கு சாப்பாடு ஈஸியா கிடைக்கும், அதை விட்டுட்டு மறுபடியும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற என்னாச்சு? அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அங்க ஒரு பறவை இருந்தது, கண்ணு தெரியாத பறவை, அதுக்கு இன்னொரு பறவை சாப்பாடு கொடுத்துச்சு, அது சாப்பாடு இல்லாம தவிச்சிட்டு இருந்தது, ஆனா இன்னொரு பறவை கொடுத்தது. அதாவது கடவுள் இந்த உலகத்துல யாரையும் பட்டினி போட மாட்டாரு, எப்படியாவது சாப்பாடு கொடுப்பாரு அப்படின்ட்டு. அதனால நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு விட்டுட்டு நான் பிச்சை எடுத்து சாட போயிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் தலையில அடிச்சுக்கிறாரு, சுபிசந்த், நீ முட்டாள் அப்படின்னு உலக ஊர்காரங்கெல்லாம் சொல்றாங்க, நானும் நம்பல, இப்பதான் நம்புறேன். ஏன் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நீ எக்ஸாம்பிளா யார எடுத்த? யார் அந்த கண்ணு தெரியாத பறவையை நீ எக்ஸாம்பிளா எடுத்த, அதுவே கொண்டு கொடுத்த பறவையை நீ எக்ஸாம்பிளா பாத்தியா? நீ அதை பார்க்கல. அந்த பறவை தானும் உழைச்சி தானும் சாப்பிட்டு மீதியை கொண்டு எக்ஸ்ட்ரா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த பறவை உழைச்சிருக்கு, அது உனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்ட்டு தலையில அடிச்சுட்டார். யார் இறைவனுடைய மனதை வென்றவர்கள் யாரு உலகத்துல பாத்தீங்கன்னா, லௌகீகத்துல ஹிந்துஸ்ல பக்தியில ஹனுமான்ஜி
அவருடைய இதயத்துல பரமாத்மாவை வச்சிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சபரி சொல்றாங்க, அவரு இருந்த இடம் தான் இப்ப சபரிமலை அப்படின்னு பெருசா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதனால நம்மள சில பேர் ஹனுமான் போலவும் இருக்கலாம், இல்ல சபரியாவும் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கூட எப்படி ஃபேமஸ் ஆனாரு? ராவணனால தான் ஃபேமஸ் ஆனாரு, ராவணனை வின் பண்ணதுனால. இல்லைன்னா அவரு கூட யாருக்கும் தெரியாத ஒருத்தரா தான் இருந்தாரு. அதே போல நம்ம மாயா நம்மளை வரல, தாக்கல, நம்ம அதை வெற்றி, அப்புறம் நம்ம வெற்றி அடையலை அப்படின்னா நம்ம எப்படி வெற்றியாளர்னு சொல்ல முடியும்? அதனால பாபா சொல்றாங்க, மாயை பார்த்து பயந்து ஓடக்கூடாது, துணிச்சலா நின்று எதிர்கொள்ளணும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எதிர்கொள்ளணும். ஏன்னா பரமாத்மா நம்ம கூட இருக்கிறாரு தேரோட்டியாக, அப்ப வெற்றி நமதே. பயந்து ஓடனி அப்படின்னா அந்த சமஸ்காரம் தான் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகும், வெற்றியினுடைய சமஸ்காரம் நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகாது. அது உங்களை தூக்கடிக்கிறதுக்காக வரல மாயா. பாபா சொல்றாங்களா, உங்களை உயர்த்துறதுக்காக, உங்களை மகிமைப்படுத்துறதுக்காக வருது, உங்களை ராமர்களாக மாத்துறதுக்காக வருது, ராமர்களாக லக்ஷ்மி நாராயணனாக மாத்துறதுக்காக தான் அந்த மாயா வருது. அதனால தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை அப்படிங்கிற அந்த பட்டியனுடைய முதல் பாயிண்ட் இன்னைக்கானது அவிநாசி கஜானாக்களை. நமக்கு நிறைய கஜானா கொடுத்துருக்காரு பாபா, வாணியில சொன்னார் இல்லையா, அந்த கஜானாக்கள் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட அனுமதி கிடையாது, மறந்து போறதுக்கு அனுமதி கிடையாது, தடை. பாபா ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரேகையை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் நெற்றியில பிரகாசத்தினுடைய ரேகையை பாக்குறாரு, கண்கள்ல அன்பு சுரூபத்தினுடைய ரேகையை பாக்குறாரு. ஒவ்வொருடைய நெற்றியிலையும் தெய்வீகமான நட்சத்திரம் என்றதை பாபா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு குழந்தைகளுடைய கண்கள்லயும் அன்பு மற்றும் சக்தியினுடைய ரேகையை பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. முகத்துல அத வாய் மூலமாக இனிமையான வார்த்தை அப்படிங்கிற ரேகையை பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. உதடுகள்ல இனிமையான புன்முறுவல் அப்படிங்கிற ரேகையினுடைய பிரகாசம் எவ்வளவு இருக்கு அதை பார்த்துட்டு இருந்தார் பாபா. அப்புறம் இதயத்துல திலாராம் உள்ளத்தை கொள்ளை கொண்ட தந்தையினுடைய அன்புல எவ்வளவு மூழ்கி இருக்கிறாங்க, லவ்லீனா இருக்கிறாங்க அப்படிங்கிற ரேகையை பார்த்துட்டு இருந்தாரு. கைகள்ல அனைத்து கஜானாக்களுடைய எவ்வளவு நிறைஞ்சு இருந்தது கைகள்ல அப்படிங்கிறத பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, கால்களுடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்லையும் பதம், கதம்ல பதம், ஃபுட் ஸ்டெப் அப்படின்னா கதம், அந்த கதம்ல என்ன கிடைக்குது, பதம்னா 1000, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 1000 மடங்கு லாபம் கிடைக்குதா, அந்த ரேகையை பாபா பார்த்துட்டு இருந்தார். அப்போ எத்தனை கஜானாக்கள் கிடைக்குது? நல்ல முக்கியமான, ரொம்ப முக்கியமான கஜானா நம்ம கையில இருக்கிற போன், மொபைல் கூட இந்த காலத்துல ஒரு கஜானா. ஏன்னா இது அப்டேட் ஆயிட்டே இருக்குது, புருஷார்த்தத்திலேயே நல்லா ஹெல்ப் பண்ணுது. பாபாவுடைய குழந்தை ஞானம் கூட இப்போ எல்லாமே இன்டர்நெட்ல வர ஆரம்பிச்சிருச்சு, யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல. அதனால எல்லாருக்கும் ஃபோன் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம இந்த உலகத்தை கூட விட்டு பிரிஞ்சிருவோம், ஆனா இந்த உடம்பு விட்டு பிரிய மாட்டோம். அந்த அளவு உடம்பு விட்டு கூட பிரிஞ்சிருவோம், ஆனா இந்த போனை விட்டு பிரிய மாட்டோம். அவ்வளவு இந்த போன் நம்மளோட பிணைஞ்சிருச்சு, போன் மேல அவ்வளவு அன்பு இருக்குது. அதனால இந்த போன் அப்படிங்கிற கஜானா நமக்கு கையில இல்லை அப்படின்னா எப்படி இந்த பட்டி கூட நம்ம அட்டன் பண்ண முடியாதுல்ல, இது கூட போன்ல தானே வந்துட்டு இருக்கு. ஆகையினால இந்த போன் கூட ஸ்தூல ரூபத்துல ஒரு கஜானா அப்படின்னு சொல்லலாம். ஸ்தூலமான கஜானாவும் இருக்குது, ஆனா பாபா சொல்லக்கூடியது சூட்சுமான அவிநாசியான கஜானா. என்னென்னலாம் கஜானா இருக்குது? அழியாத கஜானா, ஞானத்தினுடைய கஜானா, யோகத்தினுடைய கஜானா, சக்தியினுடைய கஜானா, குணங்களுடைய கஜானா, அப்புறம் குஷியினுடைய கஜானா. நம்ம குஷியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது கூட ஒரு கஜானா. அப்புறம் ஆசீர்வாதத்தினுடைய கஜானா, உண்மையான சத்தியமான அன்பினுடைய கஜானா. நமக்கு உள்ள நிறைய கஜானா இருக்குது, ஆனா அது எப்ப நினைவுல வருமோ அப்பதான் நமக்கு குஷி அடையும். குஷியினுடைய கஜானாவை அதிகப்படுத்துறதுக்கு இன்னொன்னு விஷயம் நினைச்சுக்கலாம் நம்ம. அதாவது எனக்கு கிடைச்சிருக்கிறது யார்? இப்போ என்னுடையவராக ஆகியிருப்பவர் யார்? நம்ம யாருடைய நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? யாரு கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்? என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்னுடைய பொறுப்பு என்ன? அப்புறம் பாபா நிறைய சுமான் கொடுக்குறாரு, சுமான் சுய மரியாதைகள், அது கூட நம்மளுடைய கஜானா.
இப்போ பாபாவுடைய எவ்வளவு முரளி நடந்துருச்சு. பரிஸ்தா ஆகுங்க, அந்தர்முகி ஆகுங்க, அசரீதி ஆகுங்க, கர்மாதீத் ஆகுங்க. அவர் பரிஸ்தா ஆகுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனாலும் நம்ம அந்த கீழே பூமியில தான் நின்றுட்டு இருக்கோம். மேலே போன பாடு இல்லை. எப்படி ஒரு புறா இருக்குது அப்படின்னா, இல்லை பறவை ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, அவங்க தாய் தந்தை அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி பார்க்கணும். இந்த பறவையை பாரு, இந்த கழுகு பாரு பறந்து போகுது, இந்த காக்கா பறக்குது, இந்த குருவி பறக்குது, அதே மாதிரி நீ பறந்து போ, கைகளை அசை, நீ பறப்ப அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த பறவையால பறக்க முடியல. நம்ம அவ்வியக்த நிலைக்கு போகணும். நம்ம வியக்தத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய முயற்சியில என்ன ஒரு குறை வந்துருச்சு, என்ன கம்மி இருக்கு, நம்மளுடைய முயற்சியினுடைய ஸ்பீடு அந்த அளவு இருக்கணும். நமக்கு என்னெல்லாம் புரியலையோ அதெல்லாம் புரிஞ்சிடணும். நமக்கு என்னெல்லாம் அனுபவம் ஆகலையோ அதெல்லாம் நம்ம அனுபவம் விஸ்தாரமா கிளியரா அனுபவம் பண்ணணும். யோகா எப்படி பண்றது அதுலயும் கிளியரா இருக்கும். ஆனா நம்ம டெய்லி தினமும் பண்றோம் இல்லையா யோகா, அதுல நல்ல நல்ல அனுபவங்கள் நமக்குள்ள வரும்போது தான் அது ஜுவாலாமுகியாக மாறும், யோக அக்னியாக மாறும். நம்ம யோகா பண்றோம் அப்படின்னா, யோகா பண்ணப்போ நம்ம எந்திரிக்கிறோம், யோகா பண்ணி முடிச்சுட்டு அப்ப நமக்கு ஃபீல் ஆகணும் ஏதோ கொஞ்சம் விகர்மங்கள், பாவாதனுடைய கர்மங்கள் அங்க கழிஞ்சிருச்சு. நாம தூய்மையாயிட்டேன், கொஞ்சம் நான் தூய்மையாயிட்டேன், என்னுடைய குஷியினுடைய அளவு அதிகமாகி போச்சு, அந்த மாதிரி அனுபவம் ஆகணும். ஆனா நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் ஆகிறது இல்லை. நல்லா இருந்தது யோகா, நல்ல அமைதி இருந்தது, உட்கார்ந்து யோகா பண்ணும்போது நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப நல்லதுலயும் நல்லதா மாறணும், உணர்வு ஏற்படணும். ஆனா அது இல்லை. அதனால பாபா சொல்றாங்க இது கூட ஒரு பலவீனம். நம்மளுடைய மனநிலை டெய்லி குஷி அதிகமாகணுமே தவிர குறையக்கூடாது. அப்போ குறையுது அப்படின்னா அப்ப அது வீக்னஸ். அப்ப சார்ட் வைங்க. அதனால செக் பண்ணுங்க என்ன வீக்னஸ், எதனால இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. எப்படி டாக்டர்ஸ் செக் பண்றாங்க மெடிக்கல்ல, சாப்பிட்றீங்களா டைமுக்கு சாப்பிட்றோம், அப்ப ஏன் இந்த வீக்னஸ், அது சாப்பாடு எங்க போகுது, ஏன் சக்திசாலியா ஆகல, வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறது செக் பண்றாங்க இல்லையா. இப்ப நம்மளுடைய ப்ராக்ரஸ் ஸ்பீடா இருக்கணும், அது ஸ்பீடா இல்லையே. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம் மனுஷனுக்கு இருக்குது நார்மலாவே. அது நம்ம பிராமணர்களுக்கும் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி நான் லேட்டா தூங்கினேன், அதனால அமிர்த வேலையை இன்னைக்கு பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறான். நாளையில இருந்து அமிர்த வேலை கரெக்டா எழுந்திரிச்சிடலாம். இன்னைக்கு தூங்கிடுவோம். நாளைக்கு அப்படிங்கிறது காலனை அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம். நாளைக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. யார் நல்ல விஷயத்துல தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களே நஷ்டப்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இது அலட்சியம் அப்படிங்கிறது இல்ல சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சாதாரணமான விகாரம் கிடையாது. பாபா சொல்லுவாங்க 6வது விகாரம் இது. இந்த ஆறாவது விகாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மற்ற 5 விகாரத்தையும் போக விடாது, பிடிச்சு வச்சுக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓட்டிகிட்டே இருக்காங்கன்னா அந்த விகாரங்கள் வேலையே போறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா முயற்சி பண்றதே இல்லை, நாளைக்கு பண்ணிக்கலாம். அதனால காமம், கோப, லோபம், மோக, அகங்காரம் தான் விகாரங்கள் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. இந்த அலட்சியம் சோம்பேறித்தனம் கூட அவங்க எல்லாத்துக்கும் ஹெட்டு, எல்லா விகாரத்துக்கும் ஹெட்டு. அதனால யார் போஸ்ட்போன் பண்றாங்களோ, தள்ளி போடுறாங்களோ, அவங்க உண்மையான புருஷார்த்தி கிடையாது, தீவிர புருஷார்த்தியும் கிடையாது. யார் தீவிர புருஷார்த்தியோ, யார் உண்மையான புருஷார்த்தியோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லை, நவ் ஆர் நெவர். இன்னைக்கு நீங்க பண்ணல, இன்னைக்கு வாய்ப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு அதை பண்ணல, யூஸ் பண்ணல அப்படின்னா நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க, நாளைக்கு நீங்க தள்ளி போடுவீங்க, நாளைக்கும் சொல்லுவீங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த ஒரு தவறான பழக்கம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும் தானாவே. எந்த ஒரு பழக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சோ அதை நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கம் நமக்குள்ள உட்கார்ந்துச்சு அப்படின்னா அதை விரட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னைக்கு நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கல்பத்திற்கும் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த டிராமா ரிப்பீட்டட் டிராமா, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒன்ன தவற விட்டீங்க அப்படின்னா அது இன்னைக்கு மட்டும் நீங்க தவற விடல, முழு கல்பத்திற்கும் ஒவ்வொரு கல்பத்துக்கும் அதை தவற விட்டீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுறதுக்கு முன்னாடி இப்படி நினைங்க,
நான் தள்ளி போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு உள்ளது மட்டும் அது பாதிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திற்கும் எதிர்காலத்தினுடைய ஒவ்வொரு கல்பத்தையும் அது பாதிக்குது. அப்பதான் உங்களுக்கு புரிய வரும், நம்ம தள்ளி போடக்கூடிய ஒரு பழக்கமானது அது மிகப்பெரிய தவறு. நீங்க நினைப்பீங்க ஒரு நாள் தானே, ஒரு நாள்ல என்ன ஆயிர போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இது ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாள். அப்ப எவ்வளவு போயிடுச்சுன்னு பாருங்க. அது அழிக்க முடியாததாக மாறிடும். அந்த மிஸ்ஸிங் அதுக்கு ரப்பரே கிடையாது அழிக்கிறது. வேற எந்த விஷயத்த வேணாலும் நம்ம அழிச்சிடலாம், ஆனா இந்த விஷயத்த அழிக்க முடியாது. எல்லாருமே நம்ம எப்ப ஒரு மனிதன் இருக்காங்கன்னா எப்ப தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா, எப்ப தான் செய்யக்கூடிய தவறை சின்னதா நினைச்சுக்கிறாங்க, சாதாரணமா எடுத்துக்கிறாங்களோ அப்பதான் அந்த சாதாரண விஷயம்தான் நம்மளை அதிகமாக பாதிச்சிருக்கு. இப்ப எதிரிகிட்ட கூட ஒருத்தர் தூக்குறாரு அப்படின்னா எப்ப தூக்குறாரு, அந்த எதிரினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்காம அவரை சாதாரணமா எடுத்துக்கிட்டனாலதான் அவங்க கிட்ட தோத்து போயிடுறாங்க. தன்னை சக்திசாலியா நினைச்சுக்கிறாங்க, எதிரில இருக்கிற எதிரிய சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுனால. அதனால அலட்சியம், சோம்பேறித்தனம் கூட ரொம்ப ரொம்ப இனிமையானது. ரொம்ப நிறைய இதே மாதிரி இனிமையான விஷயம் நிறைய இருக்கு. இப்ப கோபம் அப்படின்னா அது கசப்பு இல்ல, கசக்குது இல்ல. அதே போல மோகங்கிறது கசப்பும் இருக்குது, இனிப்பும் நிறைய இருக்கு. அதனால கசப்பு கிடையாது, ஆனா புளிப்பு இருக்குது. லெமன் ஜூஸ் குடிச்சது மாதிரி, இல்லைன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட மாதிரி. மோகங்கிறது இந்த மாதிரி புளிப்பும் இருக்குது, இனிப்பும் இருக்குது. ஆனா அலட்சியம், சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது சக்கரை பாகு மாதிரி. எப்படி குலாப் ஜாமுன்ல சக்கரை பாகு இருக்குது, அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப இனிமையானது, ரொம்ப நல்லா இருக்குது. நீ தூங்கு, எதுக்கு கஷ்டப்படுற, குளிருது, ராத்திரி தூங்கல, இப்ப தூங்கு. அமிர்தல எல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ண போற, நீ ஒன்றும் மாற போறதில்ல. ஒரு நாள்ல தூங்கு, நாளைக்கு பண்ணிடலாம், ஓகே, இன்னைக்கு தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட், பிக்க கர்னா ஹே, அதாவது கவலைப்படுறதற்கு அனுமதி கிடையாது. பாபா சொல்றான், உடல் ரீதியா நம்ம கூட தூக்குறோம் அப்படின்னா அது வெயிட்டா இருக்கு. அப்ப யாராவது வந்தாங்க இறக்கி வைக்கிறதுக்கும் போது அது லேசான நிலை ஃபீல் ஆகுது. அதே போல நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய சுமைகளை, ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமைகளை இறக்கி வைக்கிறவர் யாரு? சிவன் பரமாத்மா. அதுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நிச்சயம் இருக்கணும், அப்பதான் நிச்சயம் தான் இருக்கு. நிச்சயமே இல்லை அப்படின்னா எப்படி அவர்கிட்ட நம்ம கூட கொடுப்போம் நம்பி? அதனால ஃபர்ஸ்ட் நிச்சயம், நிச்சய புத்தி, நிச்சிந்த். நிச்சய புத்தி, நம்பிக்கை புத்தியில நம்பிக்கை எப்ப இருக்குமோ அப்போ அங்க கவலை இல்லாத, எந்த கவலையும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலை ஏற்படும். 2005 கூட ஃபைட் நடந்துட்டு இருந்ததுல, யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் 2005 கடைசியில பூகம்பம் வந்தது. அந்த டைம்ல இந்த அளவு டெக்னாலஜி கிடையாது, ஃபோன் கூட சின்ன ஃபோன் தான் இருந்தது. இந்த அளவு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பிரபலமாகல. அப்பதான் வர ஆரம்பிச்சிருந்தது. இப்ப 21 வருஷம் ஆச்சு இந்த முரளி நடத்தி. ஆனாலும் பாருங்க இப்ப அதே சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரியான பயம், யுத்தம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, ஆனாலும் கூட அந்த கவலை, துக்கம், பயம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதே முரளியை நம்ம 2005 கேட்டிருப்போம். அந்த நேரத்துல இருந்த ஸ்திதிக்கும் இப்ப இருக்கிற ஸ்திதிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதானே? இருக்குதா இல்லையா? உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கவலைகள் இருக்குது? உடல் ரீதியான கவலை, சம்பந்தங்கள்ல கவலை, அப்புறம் பண ரீதியான கவலை, இயற்கை சீற்றங்களுடைய கவலை, பாம்ஸ் எப்ப போடுவாங்க யார் மேல அந்த கவலை, கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா, விலை ஏறுதுமா இறங்குமா அது கவலை, விவசாயம் பண்ணவங்களுக்கு அதை எப்படி விற்கிறது அப்படின்னு கவலை, இல்லாதவங்க எப்படி வாங்குறது அப்படின்ற கவலை, உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா கவலை, அப்புறம் மாத்திரை எடுத்தா மாத்திரையினால கவலை, ஏதாவது ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. மாத்திரை எடுத்தாலும் அது சரியாகலைங்கிற கவலை. நம்பிக்கையோட மாத்திரையை எடுக்கல, கவலையோட தான் எடுக்கிறோம் மாத்திரைய. இப்ப நம்பிக்கையோட இது எப்படி பாபாவை சொல்லி கொடுத்துருக்காருல, இது ஃப்ரூட், அது மாத்திரை இல்லை, இது ஃப்ரூட், ஒரு பழம். அதை நான் சாப்பிட்றேன், இந்த உடலை அது கியூர் பண்ணுது அப்படின்னு நம்பிக்கையோட பாபா நினைவில் அதை சாப்பிடும் போது அது சரியாகும். சும்மா கவலையிலேயே நீங்க மாத்திரையை எடுத்துட்டு இருந்தீங்கன்னா சரியாகும்.
மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கவலையும் பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உடல் சரி எப்படி ஆகும்? நமக்கு என்ன கவலை இருக்கணும், எப்படி நம்ம புருஷார்த்தம் பண்றது, எந்த மாதிரி எல்லாம் புருஷார்த்தம் பண்ணலாம், புதுமை தன்மை என்ன கொண்டு வரலாம், புருஷார்த்தத்துல ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்றது, என்னுடைய சமஸ்காரங்களை நான் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற கவலை இருக்கணும். இந்த கவலை இருக்கலாம். அடுத்தது மூன்றாவது, அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது. கேள்வி கேட்கறதுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விஷயத்தின் டிராமாவுடைய ஒவ்வொரு சீனாகட்டும் இல்ல ஞானத்தினுடைய விஷயமாகட்டும், ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறோம் அப்படின்னா அந்த கேள்விக்கு அங்க அனுமதி கிடையாது. பாபா சொல்றாங்க கேள்வி கேட்காதுங்க, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. நம்ம அந்த கேள்விகள்ல இருந்து விடுபட்டு டிராமாவில் என்ன சீன் நடந்தாலும் அதை ஸ்வீகாரம் பண்றதுக்காக டிராமா அப்படிங்கிற பாடத்தை பக்கா பண்ணணும். வேஸ்ட்டை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம ஞான சிந்தனை பண்ணணும். ஞான சிந்தனை பண்ணும்போது அங்க கேள்விகள் கம்மியாயிடும். அதனால பாபா 3 புள்ளிய சொன்னாரு. ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, டிராமா புள்ளி. இந்த 3 புல் ஸ்டாப் வைக்கும்போது நான் யார் அப்படிங்கிறத அந்த புள்ளியை பார்க்கணும். பரமாத்மா என்னுடைய தந்தை, என்னுடைய அந்த புள்ளி, அப்புறம் நடந்தது எல்லாமே டிராமா புள்ளி. இந்த 3 புள்ளி நினைவு இருந்தது அப்படின்னா கொஸ்டின்ஸ் வராது, கேள்விகள் வராது. அதனால என்று தடை செய்யப்பட்டுள்ளது, அனுமதி இல்லை பற்றியினுடைய 3 பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். அழியாத கஜானாக்களை மறப்பதற்கு அனுமதி கிடையாது. நமக்கு என்னெல்லாம் கஜானா கிடைச்சிருக்கோ அதை மறக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ரெண்டாவது, கவலைப்படுறதுக்கான அனுமதி கிடையாது. மூணாவது, கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது. கேள்விகளை என்ன பண்ணோம், ஃபுல் ஸ்டாப் வச்சோம். கவலைக்கு பதிலாக என்ன பண்ணோம், நிச்சய புத்தி, நிச்சய ஸ்திதியை உருவாக்கணும். அச்சா, ஓம் சாந்தி. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் உறந்து விடக்கூடாது, வெடகெழுத்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நொன்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காட்சி சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அணையக்கூடாது, நீ ஒரு ஜவ்வாலை அணையக்கூடாது, நீ ஒரு காற்று நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை மாறக்கூடாது, நடந்து கொண்டே இரு உன் பாதையில், ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை.